தாய்மொழி கல்வி அறிவை வளர்க்கும், அந்நிய மொழி கல்வி அடிமைகளை உருவாக்கும். ஏதோ ஒரு இடத்துல படிச்சதா ஞாபகம் இருக்கு. ஐயா மாப்போசியும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அவங்கவுங்க தாய்மொழியில நீங்க படிக்கும்போது மட்டும்தான் அதுக்கான ஆற்றல் வந்து உங்ககிட்ட போய் சேரும். இல்லைன்னா அந்த மீடியம் அந்த மொழியை மட்டுமே ஒரு 2-3 ஆண்டுகள் நீங்க கற்க வேண்டியது இருக்கும். உங்களோட அறிவு வந்து அந்த இடத்துல வீணாயிரும். அந்த மாதிரி அவர் அழகா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. மனிதன் இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் மொழி தான். ஏன்னா மொழி இருந்தா மட்டும்தான் ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் செய்ய முடியும். அந்த பரிமாற்றம் தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்காக முக்கிய காரணமா இருக்கு. அதனால மொழி ரொம்ப ரொம்ப அவசியம். பல மொழிகள் காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கு, இல்லைன்னா வேற ஒரு மொழியா திரிஞ்சு போயிருக்கு. ஆனா நம்ம மொழி அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு இலக்கிய சான்றுகள் இருக்கு, இலக்கண சான்றுகள் இருக்கு. எல்லாரும் அவங்கவங்க தாய்மொழியில பேசிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும்தான் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். அதனால மொழி எவ்வளவு அவசியமானதுங்கிறத விட அது அத்தியாவசியான தேவையும் கூட.